ஒரு 10 நிமிடம் நீங்கள் கவனித்து கேட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாகும். உங்களுக்கு சமாதானம் தெரியும், ஆனால் நிரந்தர சமாதானத்தை அடைவது எப்படி? சந்தோஷம் உங்களுக்கு தெரியும், நிரந்தர சந்தோஷத்தை அடைவது எப்படி என்று உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். சமாதானம், சந்தோஷம், நிம்மதி ஏன் இல்லை? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. யார் இந்த துன்மார்க்கன்? பாவம் செய்கிறவர்களே துன்மார்க்கன். பாவம் யார் செய்தால்? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல யார் என்ன பாவம் செஞ்சா நீங்க நினைக்கலாம். பரிசுத்த வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள் என்று. நன்மை செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. நன்மை செய்வாங்க, ஆனா எல்லா நேரத்திலும் நன்மை செய்ய மாட்டாங்க. நல்லவங்க இருப்பாங்க, எல்லா நேரத்திலும் நல்ல காரியங்களை செய்யறது இல்ல. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எது பாவம்? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், கஞ்சா புகைப்பது, கோபப்படுவது, சண்டை போடுவது, இது எல்லாமே பாவம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்ம செஞ்ச பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் கட்டாயம் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா மதமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்னவென்றால், ரத்தம் சிந்தினால் பாவம் மன்னிக்கப்படும் என்று. நம்மளுடைய பாவம் மன்னிப்பதற்காக ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ வேற எந்த ரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. நம்மளுடைய பாவம் மன்னிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த உலகத்தில் பரிசுத்தமான ரத்தம் யாரிடமும் இல்லை. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் பரிசுத்தமான ரத்தம் இல்லை என்பதற்காக இந்த கடவுள், இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுளாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து 2026 வருடங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாரா. கண்ணு தெரியாதவங்களை கண்ணு தெரிய வச்சாரு, காது கேட்காதவங்களை காது கேட்க வச்சாரு, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினாரு, மரித்தவர்களை எழுப்பினார், அநேகருக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார், பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலை செய்தார். இப்படி நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். 33 வருடத்தில் 33 வயதில் கல்வாரி சிலுவையில் உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார். நாம் கைகளால் செய்த பாவங்களுக்காக அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாம் கால்களினால் செய்த பாவங்களுக்காக அவர் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாம் சிந்தையில் செய்த பாவங்களுக்காக அவர் தலையில் முள்முடி சூட்டப்பட்டது. நாம் இருதயத்தில் செய்த பாவங்களுக்காக அவருடைய இருதயத்தின் விழாவில் ஈட்டியை கொண்டு குத்தினார்கள். இப்படி அவர் நம் முன்பாகவே இந்த உலகத்தில் 2026 வருடங்களுக்கு முன்பாக மரித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நாம் மரணத்துக்கு பின்பாக நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. எல்லாரும் அறிந்தது, நாம் நன்மை செய்து உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்தால் சொர்க்கம் என்கின்ற பரலோகத்திற்கு செல்வோம். நாம் பாவத்தோடு மரித்தோம் என்றால் நரகம் என்கிற அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய அந்த கடலில் நாம் பங்கடைவர்களாக காணப்படுகிறோம். அருமையான சகோதரனே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று. இயேசுவை இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் இயேசு அவருடைய இரத்தத்தை கொண்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவுவார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, நாம் நரகத்தில் பங்கடையாமல் நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தில் இயேசுவே மெய்யான தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவிடம் வரும் பொழுது நம் பாவத்திலிருந்து விடுதலை அடையலாம். அநேகர் மதுபானத்தை தேடி செல்கிறார்கள், நிம்மதி கிடைக்கும் என்று. அந்த போதை முடிந்தவுடன் அவர்கள் நிம்மதி இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். சிலர் சினிமா தியேட்டருக்கு செல்றாங்க, 3 மணி நேரம். இப்படி அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு நிரந்தரமான சமாதானமும் நிரந்தரமான சந்தோஷமும் கிடைக்காது. நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால், போதை பழக்கத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால், பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால், வியாதியின் பிடியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால், கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால், எல்லாவித பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் இயேசுதான் ஒரே வழி. இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாயினால் அறிக்கையிட்டால்
கட்டாயம் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் சாபங்களை நீக்கி உங்கள் வியாதிகளை குணமாக்கி நித்தியமான பரலோக ராஜ்யத்தில் உங்களை சேர்க்க உண்மையும் நேர்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அருமையான சகோதரனே, இப்பொழுது எங்கள் மத்தியில் எங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்காக ஜெபம் செய்வார்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கண்களை மூடி இயேசுதான் மெய்யான தேவன் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து நீங்கள் வாயினால் அறிக்கையிடும் பொழுது கட்டாயம் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கிவிடும். எங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.